உங்களுடைய கனவு ஒரு அரசு பள்ளியில், அரசு உதவி பெறக்கூடிய பள்ளியில் அரசு ஆசிரியரா பணியில் அமரணும் அப்படின்னு கனவோட தான் ஆசிரியர் தேர்வு வாரியம் நடத்தக்கூடிய டெட் எக்ஸாம், பிஓ எக்ஸாம், பிஜி டெரிவ் எக்ஸாம் இந்த எக்ஸாமுக்கு நீங்க அட்டெம்ப்ட் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா இப்போ நீங்க ஏதாவது ஒரு அரசு பள்ளியில் ஒரு அரசு ஆசிரியரா வந்து பணியில் அமர்ந்துட்டு இருப்பீங்க. 6ஆம் வகுப்புல இருந்து 8ஆம் வகுப்பு வரைக்குமே பாத்தீங்கன்னா ஒரு பட்டதாரி ஆசிரியரா வந்து பணியில் அமர்த்துவாங்க. சோ இது வந்து டெட் நியமன தேர்வு. டிஆர்பி நடத்தக்கூடிய எக்ஸாமுக்கான கல்வி தொகுதி, அதே மாதிரி எக்ஸாம் பேட்டர்ன் இது எல்லாமே வந்து உங்களுக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது கரண்ட் சிலபஸை பேஸ் பண்ணி அப்டேட்டான மெட்டீரியல், அது மட்டும் இல்லாம டெஸ்ட் சீரிஸ் எல்லாமே நம்ம வந்து கான்டாக்ட் பண்றோம். அதை நீங்க பிராக்டிஸ் பண்ணி ஈஸியா உங்களுடைய கனவை வந்து நனவாக்க முடியும். உங்களுடைய கனவு ஒரு அரசு பள்ளியில், அரசு உதவி பெறக்கூடிய பள்ளியில் அரசு ஆசிரியரா பணியில் அமரணும் அப்படின்னு கனவோட தான் 12th முடிச்சதுக்கு அப்புறமா டிடெட் இல்லைனா ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சு பிஎட் படிச்சு முடிச்சிருப்பீங்க. பட் இருந்தாலுமே படிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா ஆசிரியர் தேர்வு வாரியம் நடத்தக்கூடிய டெட் எக்ஸாம், பிஓ எக்ஸாம், பிஜி டெரிவ் எக்ஸாம் இந்த எக்ஸாமுக்கு நீங்க அட்டெம்ப்ட் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா இப்போ நீங்க ஏதாவது ஒரு அரசு பள்ளியில் ஒரு அரசு ஆசிரியரா வந்து பணியில் அமர்ந்துட்டு இருப்பீங்க. அப்படி பார்க்கும்போது இந்த வீடியோ தொகுப்புல உங்களுடைய கல்வி தொகுதி 12th பிளஸ் டிடெட், யூஜி பிளஸ் பிஎட், பிஜி பிளஸ் பிஎட் இருக்கா அப்படின்னா நீங்க என்னென்ன எக்ஸாமுக்கு வந்து அட்டெம்ப்ட் கொடுக்கலாம் அப்படின்னு தெளிவா பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க டிஆர்பி ரெக்ரூட்மெண்ட் நடத்தக்கூடிய ஆசிரியர் தகுதி தேர்வுக்கு உங்களுடைய கல்வி தொகுதி 12th பிளஸ் டிடெட் இருக்கு அப்படின்னா ஆசிரியர் தகுதி தேர்வு தாள் 1க்கு நீங்க தகுதியானவர். இந்த பேப்பர் 1க்கு நீங்க அட்டெம்ப்ட் கொடுக்கீங்க அப்படின்னா இந்த பேப்பர் 1ல நீங்க கிளியர் பண்ற பட்சத்துல அடுத்த கட்டமா நியமன தேர்வு இடைநிலை ஆசிரியர் அந்த தேர்வுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க அட்டெம்ப்ட் கொடுக்கலாம். இந்த எக்ஸாம்ல மேபி நீங்க பாஸ் ஆயிட்டீங்க அப்படின்னா உங்களை ஒரு அரசு பள்ளியில் 1ஆம் வகுப்புல இருந்து 5ஆம் வகுப்பு வரை உள்ள ஒரு பள்ளியில் அரசு ஆசிரியரா வந்து பணியில் அமர்த்துவாங்க. இது ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, உங்களுடைய கல்வி தகுதி ஏதாவது ஒரு டிகிரி பிளஸ் பிஎட் இருக்கு அப்படின்னா தாராளமா ஆசிரியர் தகுதி தேர்வு தாள் 2க்கு வந்து நீங்க போட்டியிடலாம். இந்த தாள் 2ல நீங்க எலிஜிபிள் ஆயிட்டீங்க அப்படின்னா அடுத்த கட்டமா இதே டிஆர்பி போர்டு நியமன தேர்வு பட்டதாரி ஆசிரியர் யூஜி டிஆர்பி பிடி அசிஸ்டன்ட் எக்ஸாம் வந்து கான்டாக்ட் பண்றாங்க. இந்த எக்ஸாம்ல நீங்க நல்ல மார்க் எடுக்கீங்க அப்படின்னா உங்களை ஒரு அரசு பள்ளியில் 6ஆம் வகுப்புல இருந்து 8ஆம் வகுப்பு வரைக்குமே பாத்தீங்கன்னா ஒரு பட்டதாரி ஆசிரியரா வந்து பணியில் அமர்த்துவாங்க. ஸோ இது வந்து டெட் நியமன தேர்வு. ரெண்டாவதா பாத்தீங்கன்னா உங்களுடைய கல்வி தகுதி ஏதாவது ஒரு டிகிரி இல்லைனா இன்டகிரேட் பிஎட் இருக்கு அப்படின்னா தாராளமா வட்டார கல்வி அலுவலர் பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸர் எக்ஸாமுக்கு வந்து போட்டி போடலாம். இந்த எக்ஸாமை பொறுத்த மட்டும் ரொம்ப கஷ்டமாக இருக்காது, ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். பட் இருந்தாலுமே இந்த எக்ஸாம் வந்து ஒரு ஆஃபீஸர் லெவலில் உள்ள ஒரு எக்ஸாம். அப்படி பார்க்கும்போது சிலபஸுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அடாப்ட் ஆகிட்டு படிக்கிங்க, நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஈஸியாக இந்த பிஓ எக்ஸாமில் வந்து கிளியர் பண்ண முடியும். ஸோ பிஓ எக்ஸாம் பேட்டர்னை பொறுத்த மட்டும் ஒரே ஒரு எக்ஸாம் தான். நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுறீங்கன்னா அடுத்த கட்டமாக சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன், அதுக்கப்புறமா நியமன ஆணை வந்து கொடுப்பாங்க. நீங்க ஒரு ஆபீஸ்ல பணிபுரித மாதிரி இருக்கும். ஓகே, அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய கல்வி தகுதி பிஜி பிளஸ் பிஎட் இருக்கு அப்படின்னா நீங்க டிஆர்பி நடத்தக்கூடிய பிஜி டிஆர்பி எக்ஸாமுக்கு வந்து அட்டெம்ப்ட் கொடுக்கலாம். ஸோ பிஜி டிஆர்பியை பொறுத்த மட்டும் பாடம் சார்ந்த வினாக்கள் 110 வினாக்கள் இருக்க போது, நீங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படின்னா 110 வினாக்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பத்தி இருக்கும். ஒரு 10 வினாக்கள் சைக்காலஜி, 10 வினாக்கள் கரண்ட் அஃபேர்ஸ் ஜிகே. மற்ற பாடத்தை பொறுத்த மட்டும் 110 வினாக்கள் மேஜர் வினாக்கள் இருக்கும், 30 வினாக்கள் சைக்காலஜி, ஒரு 10 வினாக்கள் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் ஜிகே வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ இந்த 150 மதிப்பெண்களுக்கு நீங்கள் போட்டி போடுறீங்க, அட்டெம்ப்ட் கொடுக்கீங்க அப்படின்னா சக்சஸ்ஃபுல்லாக 110க்கு உங்களால் ஒரு 110 மார்க் எடுக்க முடியுது, ஒரு 125 எடுக்க முடியுதா அப்படின்னா இதில் நீங்கள் ஈஸியாக தகுதி பெற முடியும். இதை பொறுத்த மட்டும் ஃபர்ஸ்ட் எக்ஸாம் கிளியர் பண்ணணும், ரெண்டாவது சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன், அடுத்து நியமன ஆணை வந்து கொடுப்பாங்க. அப்போ டிஆர்பி நடத்தக்கூடிய எக்ஸாமுக்கான கல்வி தொகுதி, அதே மாதிரி எக்ஸாம் பேட்டர்ன் இது எல்லாமே வந்து உங்களுக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது நீங்க உங்ககிட்ட கல்வி தொகுதி இருக்கிற பட்சத்துல இந்த எக்ஸாம் எல்லாத்துக்குமே நீங்க அட்டெம்ப்ட் கொடுக்கீங்க அப்படின்னா தாராளமா ஒரு அரசு பள்ளியில் ஒரு அரசு அலுவலகத்துல பாத்தீங்கன்னா நீங்களும் ஒரு கல்வி அதிகாரியா ஒரு அரசு ஆசிரியரா வந்து பணியில் அமர முடியும். இது எல்லாம் தாண்டி நான் வந்து தமிழ்நாடு ஸ்டேட்டுக்குள்ள வந்து ஒர்க் பண்ண ஆசை இல்லை, பட் இருந்தாலுமே இந்தியன் ஆர்மி, இந்தியன் நேவி, இந்தியன் ஏர்போர்ட்ஸ் இந்த மாதிரி
டிஃபென்ஸ் ஸ்கூலில் வந்து நான் வந்து ஒர்க் பண்ண ஆசைப்படுறேன் அப்படின்னா உங்களுக்குன்னு சொல்லி சிடெட் எக்ஸாம் வந்து காண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ சிடெட்டை பொறுத்த மட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம். ஸோ இதில் பொறுத்த மட்டும் நீங்கள் இந்த சிடெட்டில் பாஸ் ஆகுறீங்க அப்படின்னா அடுத்த கட்டமாக அதுக்கான ப்ராசஸ் வந்துருக்கு. அதை நீங்கள் அப்ரோச் பண்ணுற பட்சத்தில் ஈஸியாக நீங்களுமே ஒரு மத்திய அரசு பள்ளியில் வந்து பணிபுரித மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ நம்முடைய அகாடமி சார்பாக டெட் எக்ஸாம், பிடி அசிஸ்டன்ட் யூஜிடிஆர்பி, அதே மாதிரி செகண்டரி கிரெடிட் டீச்சர் எக்ஸாம், நியமன தேர்வு, சேம் டைம் பிஜிடிஆர்பி எக்ஸாம், பிஓ எக்ஸாம், இந்த 3 எக்ஸாமுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட் சிலபஸை பேஸ் பண்ணி அப்டேட்டான மெட்டீரியல், அது மட்டும் இல்லாமல் டெஸ்ட் சீரிஸ் எல்லாமே நம்ம வந்து காண்டக்ட் பண்ணுறோம். அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி ஈஸியாக உங்களுடைய கனவை வந்து நனவாக்க முடியும். அதே மாதிரி நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி சிடெட் எக்ஸாமுக்கு வந்து நீங்கள் அட்டெம்ப்ட் கொடுக்க போகிறீங்க அப்படின்னா அதுக்குன்னு சொல்லி தனியாக சிலபஸ் இருக்குது. அதை நீங்கள் அப்ரோச் பண்ணி படிக்கும்போது ஈஸியாக வந்து அந்த எக்ஸாமை வந்து கிளியர் பண்ண முடியும். ஸோ நீங்கள் 12th + டிடெட்டு, அப்புறம் யூஜி + பிஎடு, பிஜி + பிஎடு படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் படித்த டிகிரியை நீங்கள் ப்ராப்பராக யூஸ் பண்ணும்போது நீங்களும் ஒரு அரசு பள்ளியில் அரசு ஆசிரியராக வந்து அமர முடியும். நீங்கள் படிச்சுட்டு அந்த டிகிரியை யூஸ் பண்ணவே இல்லை அப்படின்னா நீங்கள் படிக்காததுக்கு சமம். ஓகே, ஸோ யோசிச்சு பாருங்க. இந்த எக்ஸாம் எல்லாத்துக்குமே வந்து போட்டி போடுங்க. வேற ஏதாவது டவுட் அப்படின்னா கீழே கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. பிஎட் படிச்சு முடிச்சுட்டு எந்த எக்ஸாமுக்குமே அட்டெம்ப்ட் இருக்காம இருப்பாங்க அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. அவங்களும் வந்து படித்து பயன்பெறட்டும். இப்போ அட்மிஷன் போயிட்டு இருக்கு. கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் நம்பர், கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். அதை கான்டாக்ட் பண்ணி என்ன டீட்டெயில் கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க.